இது லவ்வர்ஸ்க்கு உண்டான ரீடிங். லவ் பண்ணிட்டே இருக்கவங்களுக்கு உண்டான ரீடிங். உங்களோட பார்ட்னர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட கரண்ட் எனர்ஜிஸ், அவங்களோட பாண்டிங் உங்கள் கூட எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த ரீடிங்கில் வரும். நீங்கள் வந்து நம்பர் 1 இல்லைன்னா நம்பர் 2 இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க. உங்களோட பார்ட்னரை நினச்சிக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய அழகான லவ் மெசேஜ் என்னன்றது இந்த இடத்துல வரும். நீங்கள் யாரெல்லாம் இந்த மெசேஜ் பார்க்குறீங்களோ கமெண்ட் செக்ஷன் அழகா ஹார்ட்டின் வந்து இமோஜி நீங்க டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்பர் 1 நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். உங்களோட லவ் பார்ட்னர் வந்து ரொம்ப உங்களை ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் மேலே வந்து ரொம்ப பேஷனேட்டாக இருக்காங்க. அது இன்னைக்கு நாளைக்கு எப்போவுமே வந்து அந்த பேஷன் வந்து இருக்கும். பட் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுக்கணும். இது எல்லாத்தையும் யோசித்து இந்த முடிவை எடுக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கீங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி உங்களோட பார்ட்னர் கூட ரொம்ப பொறுமையாக நேரில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவை எடுப்பீங்க. அந்த முடிவு வந்து உங்களோட லைஃப் லாங்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப சீரியஸ் ஆகி இந்த முடிவை எடுக்கிறது தான் பெட்டராக இருக்கும். நீங்கள் ஒரு ஃபன் மோடில் என்ன வேணாலும் பண்ணலான்றது இந்த இடத்துல இப்போதைக்கு செட் ஆகாது. ஸோ அது கேர்ஃபுல்லான முடிவை ரொம்ப தெளிவாக எடுங்க. இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். உங்களோட பார்ட்னர் வந்து உங்கள் மேலே வந்து பயங்கர அடிக்டடாக இருக்காங்க. உங்களை வந்து நினச்சிட்டே இருக்கிறது, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறது, உங்களை வந்து எப்போவுமே உங்கள் கூட கனெக்ட்லேயே இருக்கணும்னு நினைக்கிறது, கொஞ்சம் பொசசிவாகவும் இருப்பாங்க. அந்த பொசசிவ்னஸ் வந்து சில நேரம் உங்களுக்கு இரிட்டேட் ஆகிற மாதிரியும் இருக்கலாம். பட் இது வந்து உங்கள் மேலே இருக்க லவ்வை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பொசசிவ்னஸை காட்டுறாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன பொய் நீங்கள் பேசுனீங்கன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாலும் அது வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிற அளவுக்கு அவங்களுக்கு கோபம் வரும். அதனால இந்த இடத்துல எங்கேயுமே வந்து பொய்ன்ற இதையே வந்து கொண்டுட்டே வரக்கூடாது. அது இப்பவும் சரி ஃபியூச்சர்லயும் சரி உங்களோட பார்ட்னர்ட்ட இது ஒரு பெரிய டிராபேக் ஆகிடும். இது ரொம்பவே வந்து அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ பொய்ன்ற விஷயத்த இந்த இடத்துல எங்கேயுமே கொண்டுட்டு வந்தாதீங்க. அப்போ தான் உங்களோட லைஃப் வந்து இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் சேஃபாக கொண்டுட்டு போகும். தேங்க்யூ.